கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா, அன்னூர் என் குதிரை அன்னூர் போய் நிற்குது. அப்படியாப்பா, ஒரு 2 கோரிக்கை இருக்குது. உனக்கு எது சரி பண்ணணும்? கேஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ அது கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டுடலாமா? சரி, போய் காலைல வந்துட்டு ஓடும். சரிப்பா, அப்படியா? சரி. அதே போல கருப்பசாமி, கேஸ் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நாள் இழுக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. எப்போ கேட்டாலும் பதில் கரெக்டான வரைக்கும் வரமாட்டேது. வழி இல்லை, அதைத்தான் சொன்னேன். எப்போ கேட்டாலும் கரெக்டான பதில் வரமாட்டேது. அதனால நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததுல உனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த ஆடி அமாவாசைக்கு பால் கொடடு, அதுக்குள்ள நான் கருப்பசாமி தொலாவி முடிச்சு அந்த அன்னைக்கு உனக்கு தீர்ப்பு சொல்றேன். சீக்கிரமா உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல, நான் கருப்பசாமி முடிச்சு கொடுக்குறவா. அந்த 2 கோரிக்கையுமே ஒன்று வெளியில் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். எல்லாரும் போல நிம்மதியா உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். என் பிள்ளை ஒருத்தர் நிற்பானே, யாராவது எல்லா பக்கம் சுற்றி பார்த்தாலும் கருப்பசாமி அப்படின்னு என்னோட இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் கருப்பசாமி ஒரு தீர்ப்பே கொடுப்பேன். நான் கருப்பசாமி என்னைக்குமே படிவாசலுக்கு காவலுக்கு இருக்கிறவன். அதனால உலகம் 56 தேசம் சுற்றினாலும் கருப்பசாமி என்னோட இடத்துக்கு வந்தாத்தான் விடுவேன். அதனால அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக நான் பார்த்தேன். அந்த கொஞ்ச நாளாக மாலை வர வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் உனக்கு வேலை இல்லைங்காம கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் மாலை கட்டாச்சு. நான் என்ன பண்ணேன்? எப்படிப்பா? சரி, வர முடியாத சூழ்நிலை. என் மகனுக்கு நான் சொன்னதை எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு நீ சொல்லு. என் வாக்கில் நான் கரெக்டாக இருந்தேன். இல்லை என் மகன் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்ப்பா, கருப்பசாமி நீ சொல்கிறதா சரியில்லை அப்படின்னு நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், இவ்வளவு நாள் செஞ்சிட்ருக்கிற அந்த விஷயத்தை விட்டுருப்பா அப்படின்னு. அந்த விஷயத்தை தவறாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நான் சொன்னதை நிப்பாட்டினியா? கருப்பசாமி என்னோட பேச்சுக்கு மீறி ஒரு 30 நாள் நீ கரெக்டாக இருந்தன்னு நீ சொல்லு. நீ வாழ்க்கையில் பூராமே விட வேண்டாம். 30 நாள் நான் விட்டுட்டேன் உனக்கு வேண்டி. நீ வேணா நான் சொல்றது கருப்பசாமி நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்னையிலேருந்து கணக்கெடுத்துக்க. சரியா? அடுத்து நான் இன்னையிலேருந்து நான் எதுவுமே தொடலப்பா, என் கஷ்டத்தை நீ நீக்கி கொடுப்பா அப்படின்னு நீ சொல்லு. நான் கருப்பசாமி இன்னைக்கே கொடுத்துட்டு போறேன். நீ அந்த ஒன்றை மட்டும் சொல்லு பார்ப்போம். நான் கேட்கறதுக்கு பதில். இந்த விஷயம் விட முடியுமா? நான் கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பவே விட்டுருவேன். கஷ்டம் தீர்ந்தா சரி. 3 மாசத்துக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன். 3 மாசத்துக்கு வேலை நிரந்தரமா நீ எந்த இடத்துக்கு போனாலும் வருமானம் குறைவில்லாம கஷ்டம் இல்லாம உன்னை நான் வாழ்க்கையை நான் கருப்பசாமி ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். சரியா? 3 மாசம் கழிச்சு நீ விட்டுறணும். பேச்சு வர மாட்டீங்களா? சரி, இதுல டீல் நான் போட்டிருக்கிறேன். இந்த இதைப்படி ஆனால் தகுந்த நான் பொறுப்பு கிடையாது. நான் கருப்பசாமி உசுறு போகிற கட்டத்துலையும் கூட கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் உன்னை காப்பாற்றி கொண்டாந்து யார் சப்போர்ட் இல்லைனாலும் நான் கொண்டாந்து கருப்பம் போற வச்சுருந்தேன். அப்போ நான் இதுக்கு மேலே உனக்கு என்ன பண்ணணும்? அத்தனை கடன் பிரச்சனை இருந்தது தப்பிக்க வச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் அது கட்டிகிட்டே ஆகணும். சம்பாரிச்சு கட்டுற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? நாளையிலேருந்து வேலையில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு கொடுத்துறேன். மாலை தவறாமல் வந்துடணும். வள்ளினா நான் பொறுப்பு கிடையாது, முதவே சொல்லிட்டேன். அதனால் உனக்கு 3 மாதம் டீல் போட்டிருக்கேன். நாளையிலேருந்து உனக்கு வேலை. என்னோட படி ஏறினதையும் உனக்கு வேலை கிடச்சிருக்கணுமே. இன்னைக்கு தகவல் வந்துச்சா இல்லையா? அதே போல நான் கருப்பசாமி உனக்கு வேலையை கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன். அடுத்த 3 மாதத்துக்கு நீ எதிர்பார்த்தது போல எல்லா செல்வாக்கும் பணமும் கொடுத்துருவேன். அதில் நெப்பாட்டலை அப்படின்னா இப்போ சொல்கிற வேலையில கை வைக்க மாட்டேன். வேலை வரும், வருமானம் வரும். நான் கருப்பசாமி எங்கே கை வைப்பேன்னு முதவே சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டு செய்வேன். சரி, அதையும் தான் நான் பார்த்துக்கிறேன்ட்டேனே. நான் சொல்லி என்னோட தவந்து போச்சு. அதனால் நீயா ஒரு முடிவு பண்ணு. இன்னையிலேருந்து உனக்கு செல்ஃபாக கொடுத்துருக்கேன் பொருள். நாளையிலேருந்து உனக்கு வருமானம் நீ கேட்ட விட 2 மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே கடனெல்லாம் கட்டி 4 பேர்த்த போல நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, இதை மட்டும் பாங்க வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டோம். சரிப்பா.